Hello students, exercise 2.5 ல 5th question solve பண்ணுவோம். Which term of an AP 16, 11, 6, 1 etc. is minus 54? அதாவது இந்த சீக்வன்ஸை பாருங்க, 16, 11, 6, 1ன்னு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதா? ஸோ இதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா minus 54ன்றது எத்தனாவது டேர்மாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஏபி. ஏபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? ஏன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஏ வந்து 16. நெக்ஸ்ட்டு காமன் டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிப்போம். டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் என்ன 11 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 16. ஸோ திஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. ஸோ காமன் டிஃபரன்ஸ் என்ன -5. ஸோ -5 தான் இந்த சீக்வன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்கு? nth டேர்ம் கொடுத்துருக்கு, அதாவது -54. ஸோ Tn ஈக்குவல் டு -54. இப்போ nth டேர்முக்கான ஃபார்முலா எழுதுங்க. Tnோட ஃபார்முலா என்ன? a plus n minus 1 into d -54. இப்போ இந்த a வேல்யூ d வேல்யூலாம் நமக்கு தெரியும்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். a வந்து 16 plus n minus 1 into d என்னது? -5 equal to -54. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்னோட வேல்யூ கிடைக்கும், அதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ 16 இந்த -5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ n into -5 -5n. நெக்ஸ்ட் -1 into -5 plus 5 equal to -54. அடுத்து 16 plus 5 21 minus 5n equal to -54. இப்போ இந்த 21 ரைட் சைடு எடுத்து போயிடலாம். ஸோ -5n equal to -54 minus 21. ஸோ -5n equal to சேம் சைன்னா அதே சைனை போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ 54 plus 21 75. போத் சைட்ஸ் மைனஸ் சைனை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5n equal to 75. therefore n equal to 75 by 5. so n equal to 15. so 15th term தான் என்னது? -54ன்னு அர்த்தம். therefore T15 is equal to -54. இதுதான் ஆன்சர். Okay students, thanks for watching. See you next video.